ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாளையக்கார சிஸ்டத்தில் புலித்தேவனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ புலித்தேவன் பற்றி நம்ம பார்க்குறப்போ நிறைய புக்ஸில் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? எல்லா புக்கும் கலெக்ட் பண்ணி ஒரு நோட்ஸ் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், 10ஆம் வகுப்புலேயே கொடுத்துருக்காங்க, 11ஆம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஸ்கூல் புக் டேட்டா மற்றும் வெங்கடேசன் அவர்களோட புக்லேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும். ஸோ இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறு. ஸோ ஜே தர்மராஜ் அவர்களோட புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸாக மேக் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த நோட்ஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதுதான் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம நோட்ஸ் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க புக்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நான் கொடுக்குற வீடியோஸை நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் படிக்கும்போது எனக்கு ஒரு கண்டினியூட்டி கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூட்டி எந்த இடத்துலையும் நான் லேக் ஆகலை. ஓகேங்களா? அதனால் நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேல்யூபிளாக இருந்தா இல்லையா, ஸோ கிளியரன்ஸ் கிடைச்சதா இல்லையாங்கிறது ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டேட்டா இருக்குது. ஸோ இதுக்கு மீறி நீங்கள் எங்கேயுமே டேட்டா தேட தேவையில்லை. இதோட புலித்தேவன் பற்றின டாபிக் ஓவருங்க. ஸோ இதில் இன்க்ளூடிங் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் சேர்த்து தான் ஆட் பண்ணியும் உங்களுக்கு ஒரு நோட்ஸாக மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பாளையக்கார சிஸ்டத்தில் புலித்தேவனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ புலித்தேவன் பார்க்கறதுக்கு முன்னாடி புலித்தேவன் காலத்தில் சவுத் இந்தியாவில் யார் யார் எங்கெங்கே ஆட்சி பண்ணாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் இதோட பேக்ரவுண்ட் நமக்கு நல்லா தெளிவாகவே புரியும். ஸோ புலித்தேவன் காலத்தில் மராத்தா பகுதியை யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்வா. ஸோ பேஸ்வாக்கள் மராத்தா பகுதியை ப்ளூ கலரில் கூட கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இது மராத்தாஸ். ஸோ மராத்தா பகுதி ஆட்சிங்க பேஸ்வா. ஸோ பேஸ்வா அங்கே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த கிரீன் கலர் ஹைதராபாத் ஹைதராபாத் நிஜாம். ஸோ ஹைதராபாத் நிஜாம் ஆட்சி பண்ணியிருப்பாப்ல. அதே மாதிரி ரெட் கலர் மைசூர். ஸோ மைசூர் யாரால ஆட்சி பண்ணியிருக்கோம்? எஸ், ஹைதர் அலி. ஸோ ஹைதர் அலி தான் இருந்திருப்பாப்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட மகன் திப்பு சுல்தான் வருவார். ஸோ கர்நாடிக் பகுதின்றது நம்ம தமிழகத்தோட பகுதியை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கர்நாடகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துக்காங்க. ஸோ இந்த பகுதியில் யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்றதை நான் உங்களுக்கு விலாவரி அதுக்கப்புறம் சொல்ல போறேன். ஸோ இந்த ஆங்கிளை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மைசூர் பகுதியில் யார் ஆட்சி பண்றாங்கன்னு பார்த்தோம். ஸோ ஹைதர் அலி. ஓகேங்களா? ஸோ ஹைதர். ஸோ இங்க மராத்தா பகுதியில் பேஷ்வா. ஸோ இங்க நிஜாம். ஓகேங்களா? நிஜாம். ஸோ இந்த கர்நாடகா பகுதியான இந்த பகுதியை யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா நாயக்கர்கள். ஸோ நாயக்கர் பண்ணியிருப்பாங்க, நாயக்கர்கள். ஸோ இதோட ஹிஸ்டரி நம்ம பார்க்க போறோம், வெயிட் பண்ணுங்க, அடுத்து வருது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இருந்திருக்கு, ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருந்திருக்கு சவுத் இந்தியா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஜயநகரம். ஸோ விஜயநகரம் பாமினி அரசன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுல 4 வம்சம் இருக்கும், சங்கமம், சாலுவம், துளுவம். ஸோ துளு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர். ஸோ கிருஷ்ணதேவராயர் தான் தன்னோட ஆட்சி பொழிய பல்வேறு மாநிலங்களா பிரிச்சு அந்த மாநிலத்தோட தலைவர் நாயக் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அவரோட சிஸ்டத்துப்படி தான் நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சி நாயக்கர், திருச்சி அல்லது தஞ்சை நாயக்கர் அல்லது மதுரை நாயக்கர். ஸோ 3 சிஸ்டம் நமக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னது, ஸோ கிருஷ்ணதேவராயர் தன்னோட மாநிலத்துக்கு நாயக்கர் நியமிக்கிறார். ஓகேங்களா? ஸோ நாயக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரோட மாநிலம்னு சொல்லக்கூடாது, மாவட்டம். ஓகேங்களா? கிருஷ்ணதேவர் மாநில வரிசையை நாயக்க நியமிக்கிறாரு. நாயக்க அவரோட மாவட்ட வரிசையை யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் நியமிக்கிறார். ஓகேங்களா? ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா பாருங்க, இந்தியாக்குள்ள நம்ம தமிழ்நாடு ஒரு மாநிலம், தமிழ்நாட்டுக்குள்ள பல்வேறு மாவட்டம் இருக்கு. புரியுதுங்களா எப்படி சொல்றேன்? ஸோ இந்த மாதிரி மாவட்டத்தோட ஹெட் ஐஏஎஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டோட ஹெட் சிஎம்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கு பிஎம்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாரும் யாருக்கு மேல, இவங்களுக்கு மேல ஐஏஎஸ் மேல சிஎம் பெருசு, சிஎம்க்கு மேல பிஎம் பெருசு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிஸ்டம் படி தான் கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய பகுதிகளை பல்வேறு மாநிலங்களா பிரிச்சு நாயக்கன்றவர்கிட்ட, ஸோ நாயக்குங்கிறவர் ஒரு மாநில ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாயக்கர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ நாயக் தன்னோட அமைச்சரான விஸ்வநாதர் கிட்ட டிஸ்கஷன் பண்றாரு. யாரு? ஸோ நாயக் விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிற ஒரு பர்சனை மதுரையோட
ஆளுநரா வந்து யார் போடுறாருன்னா கிருஷ்ணதேவராயர் போடுறாரு. ஓகேங்களா. கிருஷ்ணதேவராய் விஸ்வநாத நாயக்கர், அதாவது மதுரை பகுதிக்கு ஒரு நாயக் போடுறாரு. அவர் பேர் தான் விஸ்வநாத நாயக்கர். ஸோ அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1529 அல்லது 1530. ஸோ இந்த டைம் பீரியட். ஓகேங்களா. இப்போ குறிப்பா சொல்லணும்னா கிருஷ்ணதேவராயரோட காலமே எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1509 இருந்து 1529 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1529. ஸோ அது ஆப்ஷன்ல இல்லைன்னா 1530 எடுத்துக்கலாம். தன்னோட விஸ்வநாத நாயக்கரை எங்க நியமிக்கிறாரு? மதுரையோட ஆளுநரா நியமிக்கிறாரு. ஸோ மதுரையோட ஆளுநர் விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்றாருன்னா, ஸோ நம்மளோட மாவட்டத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரியநாதர், ஸோ தன்னோட அமைச்சர் அரியநாதர் கிட்ட டிஸ்கஷன் கேட்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, பழங்காலத்துல வாரங்கல் பகுதியை ஆட்சி செஞ்ச காகதீய பேரரசு வந்து பாளையக்கார சிஸ்டத்தை ஒரு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம ஒரு பாளையக்கார சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கறதுனால ஒரு 72 மாவட்டங்களா ஸோ நம்ம பிரிப்போம். ஸோ நம்மளோட பகுதி 72 மாவட்டங்களா பிரிச்சு அந்த பகுதியை ஒவ்வொரு பாளையக்காரர்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து அந்த பகுதியை வந்து ஆட்சி செய்ய சொல்லுவான், வரி கலெக்ட் பண்ண சொல்லுவான். நமக்கு தேவைங்கிறப்ப நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதான் பாளையக்கார சிஸ்டங்கிற. ஸோ யாரோட ரெக்கமெண்ட் படி? அரியநாதரோட உதவியோட. ஓகேங்களா. ஸோ அரியநாதர் யாரு? விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சர். ஓகேங்களா. விஸ்வநாத நாயக்கர் யாரு? அதாவது கிருஷ்ணதேவராயால் நியமிக்கப்பட்ட மதுரை ஆளுநர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாளையம்னா என்னன்னு பார்க்க போறோம். பாளையம்னா ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிற்றரசுன்னு சொல்றாங்க, அல்லது ராணுவ சேவை பாராட்டி வழங்கப்படும். ஒருத்த வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றான், ஸோ நல்லா அவர்கிட்ட திறமை இருக்குன்னா அவனுக்கு ஒரு பகுதி கொடுத்துருவாங்க, ஒரு மாவட்டத்தை கொடுத்து இந்த மாவட்டம் வந்து நீ வந்து நிர்வாகம் பண்ணு, அங்க வர வரியை வந்து நீ வந்து கலெக்ட் பண்ணி நீ ஒரு பங்கு வச்சுக்கோ, அப்புறம் உன்னோட ராணுவத்தை டெவலப் பண்ண ஒரு பங்கு வச்சுக்கோ, இன்னொன்னு எனக்கு ஒரு பங்கு கட்டிடுங்கிற மாதிரி. பாருங்க 3 பகுதியா பிரிக்கிறாங்க வர வரியை சொல்ல. அதுல ஒரு பங்கு யாருக்கு போகுது? நாயக் போகுது. இன்னொரு பங்கு ராணுவம், ஸோ ஆர்மி, ஸோ டெவலப் பண்ண. இன்னொன்னு தன்னோட செலவுக்கு வச்சுக்கோங்கன்ற மாதிரி. ஸோ தனக்கு தேவைங்கிறப்போ இந்த பாளையக்காரர்கள் படைகளை வந்து நாயக்கர்களுக்கு அனுப்பும். ஓகேங்களா. ஸோ நாயக்கர்கள் அவங்க, அதாவது அவங்களுக்கு மேல இருக்க கிருஷ்ணதேவராய்க்கு தேவைப்படும் அவரோட படைகளை தன்னோட படைகளை அங்க கிருஷ்ணதேவராய்க்கு அனுப்புவார். ஓகேங்களா. ஸோ இது எது வரைக்கும் சரியா போச்சுன்னா 1529 இருந்து 1736 வரைக்கும் சரியா போகுங்க. ஓகேங்களா. 1736 வரைக்கும் சரியா போயிட்டு இருக்கோம். மிடில் என்ன ஆகுதுன்னா இந்த ஆற்காடு பகுதிங்கிற ஒரு பகுதி இருக்கும். ஸோ இது எங்க இருக்குன்னா மேப்ல காட்டுறேன் பாருங்க. கர்நாடகால இந்த டாட் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான். ஸோ ஆற்காடுங்கிற பகுதி கிட்டத்தட்ட வேலூர் சைடு இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க ஒரு ஆற்காடு பகுதியை, ஓகேங்களா. ஸோ இந்த ஆற்காடுக்கு வந்து ஆங்கிலேயரால கைப்பற்றப்படுது. ஸோ ஆங்கிலேயரால கைப்பற்றப்படுதுன்னு சொல்றதோட இந்த ஆற்காட்டுல 2 பேர் இருப்பாங்க. ஸோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி, இன்னொன்னு சந்தா சாஹிப். ஸோ இவங்க 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு நீ அரசனா நான் அரசனாங்கிற மாதிரி போட்டி வரும். ஸோ இதுல முகமது அலிக்கு எந்த டீம் சப்போர்ட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ் டீம் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பிரெஞ்சு யாருக்கு பண்ணணும்னா சந்தா சாஹிப் பண்ணும். ஓகேங்களா. இந்த ஆற்காடு பகுதியில இந்த மாதிரி வந்து பிரச்சனை போகுது. நீ அரசனா நான் அரசனா. ஸோ 2 பேர் அண்ணந்தம்பிங்க 2 பேருக்கு சண்டை வரும். ஸோ முகமது அலி, சந்தா சாஹிப். முகமது அலி எந்த டீமு? பிரிட்டிஷ் டீம். சந்தா சாஹிப் எந்த டீமு? பிரெஞ்சு டீம். ஸோ இவங்க 2 பேருக்கு இந்த மாதிரி வாரிசு உரிமை சண்டை வரும்போது 1736 நாயக்கர் கட்டுப்பாட்டுல இருக்க நம்ம கர்நாடகமான தமிழக பகுதி ஆற்காடு நவாப் கண்ட்ரோல்ல 1736 அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது. எப்போ? 1736 கண்ட்ரோல்ல யாருக்கு போகுது? ஆற்காடு நவாப்புங்கிற அந்த அரசர், ஸோ ஆற்காடு நவாப்புங்கிற ஏரியா கண்ட்ரோல் பண்ற அரசர் கையில போகுது. ஸோ அப்போ அந்த ஆற்காடு நவாப் யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி இருக்கிறார். ஸோ முகமது அலி எந்த டீமு? பிரிட்டிஷ் டீம். ஓகேங்களா. முகமது அலி எந்த டீமு? பிரிட்டிஷ் டீம். அவரு தன்னோட சகோதரான மாபுஸ்கானை வந்து மதுரையோட ஆளுநரா வந்து நியமிக்கிறார். ஸோ மதுரையோட ஆளுநரா நியமிக்கிறார். ஏன் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, என்ன காரணம்? அதான் இது தமிழகம் ஃபுல்லாமே யாரோட கண்ட்ரோல்? ஆற்காடு நவாப்பான முகமது அலி தன்னோட கண்ட்ரோல் எடுத்துட்டு, ஸோ எடுத்த பிறகு என்ன பண்றாருன்னா தன்னோட சகோதரர் மாபுஸ்கான் வந்து மதுரையோட ஆளுநரா வந்து நியமிக்கிறார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் இதுதாங்க வந்து பாளையக்கார சிஸ்டத்தோட பத்தின முன்னாள் தகவல்கள் இப்படிதான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் புலித்தேவன் வராரு. ஸோ எதனால பிரச்சனை வருது அப்படிங்கிறத பாக்குறேன். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நாயக்கர் கண்ட்ரோல்ல இருந்த பகுதியான மதுரை இப்போ வந்து புதுசா ஆற்காடு நவாப் கண்ட்ரோல்ல போகுது. ஸோ ஆற்காடு நவாப் என்ன பண்றாருன்னா 3 கர்நாடக போரை வந்து சந்தா சாஹிப்போட ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. இங்க பிரிட்டிஷும் அந்த பக்கம் பிரெஞ்சு இருந்திருக்கும். இவங்க ஃபைட் பண்ணும்போது பல்வேறு ராணுவ படையெடுப்பு நடந்ததுனால தனக்கு ஏகப்பட்ட லாஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா தனக்கு கண்ட்ரோல்ல இருக்க ஏரியாவில் வந்து வரியை வந்து அதிகப்படுத்துவார். ஸோ இதனால கட்ட முடியாத பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. இதுதான் வந்து கான்செப்டுங்க. இது வரைக்கும் நாங்க நாயக்கருக்கு கட்டணும். ஸோ நாயக்கர் கட்டின பங்குன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ புதுசா நீ ஒருத்த வர, நீ எங்களுக்கு அதோட அதிகமான அமௌண்ட் கேட்டா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை நடக்குது. இதுதாங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ புரியலன்னா மறுபடியும் இந்த ஒரு வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்க.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் புலித்தேவனை பத்தி பார்க்க போறோம். ஸோ புலித்தேவன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, 1751 ஒரு ஆங்கிலேயர் வந்து எங்க வராருன்னா நெற்கட்டும் செவலுக்கு வராரு. நெற்கட்டும் செவல்னு சொல்றதோட திருநெல்வேலிக்கு வராருன்னு சொல்லணும். ஸோ அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னிஸ் இன்னிஸ் ஸோ இவர் வராரு. ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா வந்து புலித்தேவனை பாக்குறாரு. வரி கட்டாத புலித்தேவனை பார்த்துட்டு அவரோட செல்வாக்கு வந்து திருநெல்வேலி பகுதியே பயங்கரமா இருக்கு. அவரோட செல்வாக்கு பிளஸ் அவர் ஆங்கிலேயர் எதிர்க்க ஒரு கூட்டணி அமைக்கிறாரு. அந்த கூட்டணி பார்த்துட்டு இவர் வந்து பயந்து மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன தகவல் கலெக்ட் பண்ணதான் வராரு. ஸோ எப்பன்னா 1771 1751 சாரிங்க 1751 வராப்ல. ஸோ கேள்வி கேட்கலாம், திருநெல்வேலி வந்த முதல் ஆங்கிலேயர் யார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இன்னிங்ஸ். ஸோ அவர் எதுக்காக வர்றாருன்னா புலித்தேவனை பத்தி தகவல்களை கலெக்ட் பண்ண வந்துட்டு புலித்தேவனோட செல்வாக்கை பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுறாப்புல. எப்போ 1751. இதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து 1755 டு ஸோ அதாவது புலித்தேவனோட அக்யூட்டான டேட்டா ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்குது. இது 1755 டு 1767 வரைக்கும். ஸோ புலித்தேவனோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா காத்தப்பன். புலித்தேவனோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா காத்தப்பன். ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயரை இந்தியாவிலேயே எதிர்த்த முதல் அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா புலித்தேவன் தான். ஓகேங்களா. ஸோ ஆட்சி பாத்தீங்கன்னா நெற்கட்டும் செவலு. இவரு வரி கரெக்டா கட்டாதனால நெல் கட்டான் செவ்வல்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெல் ஒரு படி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் நெல் கட்டும் செவ்வல்னு அந்த பகுதிக்கு வந்து பேர் தான். ஸோ கரெக்டா கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ நெல்லை கட்டாதனால கரெக்டா முறையான வரி செலுத்தாதனால நெல் கட்டான் செவ்வல்ங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ புலித்தேவன் ஏன் புலித்தேவன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புலித்தேவன் தான் பேரு. புலித்தேவன் ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு புலியை வந்து இவர் வந்து கொண்டிருப்பாருங்களாம். ஓகேங்களா. ஒரு புலி கூட ஃபைட் பண்ணி கொண்டிருப்பாருங்களாம். ஸோ அதனால இவர் வந்து புலித்தேவன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. ஓகேங்களா. இனிமேல் நம்ம புலித்தேவன் சொல்லலாம், இல்ல புலித்தேவன் கூட சொல்லலாம், இல்ல காத்தப்பன். ஓகேங்களா. ஏதோ ஒரு பேர் காத்தப்பன்னா அவரோட இயற்பு. ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஸோ ஆற்காடு நவாப் பகுதி தான். ஆற்காடு நவாப்பை சேர்ந்த முகமது அலி அதிகமான வரி செலுத்துறதுனால ஸோ முகமது அலி எந்த டீமு பிரிட்டிஷ் டீம். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு எதிரியான சந்தா சாஹிப்போட கூட்டணி வச்சுப்பாரு. ஸோ சந்தா சாஹிப்போட 3 முகவர்கள். சந்தா சாஹிப்போட 3 முகவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மியானா, முடிமையா, நபிகான். ஸோ இவரோட கூட்டணி வச்சு ஸோ ஆற்காடு நவாபான முகமது அலி எப்படி எதிர்க்கலாங்கிற மாதிரி கூட முயற்சிகள் வந்து மேற்கொண்டாருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம். ஸோ தமிழகத்தோட பகுதிகளை வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து தமிழகத்தோட தென் தமிழகம். ஸோ தென் தமிழகத்துல இந்த கிரீன் பகுதி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ இதுல இந்த ரெட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது திருநெல்வேலி. ஸோ இது வந்து தூத்துக்குடி. ஸோ இதுல இருந்து தான் தென்காசி பிரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ராமநாதபுரம்ங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல எந்த ஜோன் பாத்தீங்கன்னா புரட்சிகள் வந்து நடந்திருக்குன்னா இந்த ஜோன் ஃபுல்லாவேங்க, இந்த பிங்க் கலர் ஃபுல்லாவே வந்து அப்போ திருநெல்வேலின்ற மாதிரி பகுதியா இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஜோன் ஃபுல்லா. ஸோ இதுல நம்ம புலித்தேவன் வந்து மேற்கு பகுதி. ஸோ மேற்கு பகுதிக்கு வந்து மறவர்கள், அவங்க வந்து மறவர்கள்ன்ற வம்சம் வந்து ஆட்சி பண்ணி பாருங்க. மேப்பை பொறுத்து நம்ம என்னைக்குமே எது ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், மேற்பகுதி நார்த்தும், மேற்பகுதி நார்த்து, கீழ்ப்பகுதி சவுத்து, இது வந்து மேற்கு பகுதி, இது வந்து கிழக்கு பகுதிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்து. ஓகேங்களா. ஸோ மேற்கு பகுதி ஆட்சி பண்ணீங்க யாருன்னு சொல்றாங்கன்னா மறவர்கள் இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ பாளையக்காரர்கள் தான். பாளையக்காரர்கள்ல இந்த மேற்கு போர்ஷன். ஸோ இந்த மேற்கு போர்ஷனை ஃபுல்லா ஆட்சி பண்ணதுங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஸோ பாளையக்காரர்கள். ஸோ மறவர் இன பாளையக்காரர்கள்ன்ற மாதிரி கொடுத்துருக்கான். அதே மாதிரியே இந்த கிழக்கு போர்ஷன் ஆட்சி பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஸோ இவங்க வந்து நாயக்கர்கள்ன்ற மாதிரியே சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ மறவர்கள், நாயக்கர்கள். ஸோ மேற்கு பகுதியில் உள்ள ஏரியாக்கள் என்னென்ன, நெற்கட்டும் செவ்வல், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, சேத்தூர். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற பகுதி பாருங்க, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர், குளத்தூர். ஓகேங்களா. இங்க சாத்தூருங்க, இங்க சேத்தூருங்க, குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த போர்ஷனை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆல்ரெடி 2 டேட்டா என்ன பார்த்தோம், முதல் எதிர்ப்பு புலித்தேவன் கிட்ட இருந்து, ஆட்சி பகுதி நெற்கட்டும் செவல். ஸோ புலித்தேவன் சொல்றாங்க. இன்னொன்னு சந்தா சாஹிப்போடு 3 முகர்களோட ஒரு கூட்டணி வச்சு இது பண்றாரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா புலித்தேவன் ஒரு கட்டத்துக்கு மேல தன்னால வரி வந்து அதிகமா கட்ட முடியாதனால ஸோ ஒரு கூட்டமைப்பு சேர்த்து ஸோ பக்கத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ஸோ எல்லா பாளையக்காரர்களும் திரட்டி ஆங்கிலேயர் எதிர்க்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த பிளான் அறிஞ்ச ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாருன்னா ஆங்கிலேயர்கள் சொல்றதோட ஆற்காடு நவாப் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ தெரிஞ்சுக்கிட்டனால ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஒரு ஒரு கர்னல் ஹெரான் அப்படிங்கிற ஒரு தலைமையில வந்து ஒரு டீமை கேட்டு புலித்தேவன் அட்டாக் பண்ண அனுப்புறாங்க. ஸோ அந்த கர்னல் ஹெரான் எங்க போறான்னா மதுரை பகுதியோட ஆளுநரா யார் இருக்காங்க, மாவுஸ் கான் இருக்காரு.
ஸோ அவர் கூட சேர்ந்து புலித்தேவனை அட்டாக் பண்ண போறாங்க. ஸோ இப்போ நடந்த ஃபைட்ல யார் வெற்றி பெறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம புலித்தேவன் வெற்றி பெற்றுறாரு. ஸோ புலித்தேவன் வெற்றி. ஓகேங்களா. ஸோ புலித்தேவன் வெற்றி பெற்றனால கர்னல் திரும்ப அழைக்கப்பட்டு தன்னோட பகுதிக்கு தன்னோட நாட்டுக்கு அழைத்து செல்லப்படுறாரு. மறுபடியும் 1755 களக்காடு அப்படிங்கிற போர்ஷனை மாபுஸ்கானே போய் அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த களக்காடுன்ற பகுதி பாத்தீங்கன்னா யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா திருவிதாங்கூர் அரசர் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் புலித்தேவன் ஒவ்வொரு பாளையக்காரரா கூப்பிட்டுட்டு இருப்பாரு. ஒருத்தரும் சேராதனால இந்த களக்காடுங்கிற பகுதியை ஆங்கிலேயர் அட்டாக் பண்ணும்போது திருவிதாங்கூர் அரசர்கிட்டயும் பேச்சு வருது. நான் அப்பயே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இல்ல. இப்ப பாருங்க, உங்க பகுதி இப்ப ஆட்சி பண்ணுவாங்க. நீங்க இப்ப இந்த டைம்ல சரியான முடிவு எடுக்கலைன்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலேயருக்கு கீழ்ப்படிஞ்சு போக வேண்டியது வந்துருங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இதுக்கப்புறம் இது கேட்ட திருவிதாங்கூர் பிளஸ் புலித்தேவனும் 2 பேருமே சேர்ந்து களக்காடுன்ற பகுதியில மாவோயிஸ்ட் கானை எதிர்க்கிறாங்க. ஸோ இதுல எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல நம்ம டீம் ஜெயிச்சிருங்க. திருவிதாங்கூர் அரசரும் பிளஸ் புலித்தேவனும் 2 பேரும் சேர்ந்து களக்காடு. ஸோ அந்த களக்காடுன்ற பேரே ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க. ஸோ களம் அதாவது யாரு பாண்டியர் விசஸ் சேரர்கள் அதிகமான களம் இந்த இடத்துல கண்டிருப்பாங்களாம். ஸோ அதனாலதான் களம் சேர்ந்த காடு. ஸோ களக்காடு. ஸோ அதிகமான களம். ஸோ போர் அந்த இடத்துல அதிகமா நடந்திருக்குமா, யாருக்கு? பாண்டியருக்கும் சேரருக்கும். அதனாலதான் களக்காடுன்னே பேர் வந்ததுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த களக்காடு யாரோட பகுதினா திருவிதாங்கூர் பகுதி. ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணும்போது திருவிதாங்கூர் இவங்க 2 பேரும் சேர்ந்து, ஸோ திருவிதாங்கூர் அரசனும் புலித்தேவனும் சேர்ந்து மாபுஸ் கானை தோற்கடிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுல புலித்தேவன் மாபுஸ் கானை மதுரை வரைக்கும் துரத்திக்கிட்டே போனதா சொல்லப்படுது. ஸோ இவர் மதுரைக்கு போன டைம்ல தன்னோட பகுதியை தன்னோட பகுதி நெற்கட்டும் செவ்வல சிவகிரி பாளையக்காரர் புலித்தேவனுக்கு எதிரி. ஸோ அந்த பகுதியை ஆட்சி செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு. ஸோ அந்த பகுதி இவரு அட்டாக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாரு. ஸோ இதுல மறுபடியும் புலித்தேவன் ரிட்டர்ன் அந்த பகுதியை மீட்டதா சொல்லப்படுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு சொல்றாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா புலித்தேவனோட வெற்றியிலேயே மணிமகுடம் விளங்குறது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. ஸோ இது மதுரையில இருக்க ஆளுநர் கண்ட்ரோல், அதாவது ஆங்கிலேயர் கண்ட்ரோல் இல்ல ஆற்காடு நவாப் கண்ட்ரோல்ல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டர் இருந்திருக்குமா. ஸோ அதுக்கு இன்சார்ஜ் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற அலி, அதாவது ஆற்காடு நவாப்பான முகமது அலியோட சகோதரர் இருந்திருப்பார். எதுக்கு? இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டைக்கு. ஸோ இதை வெற்றி பெற்றிருப்பாரு. யாரு? புலித்தேவன் வெற்றி பெற்றிருப்பாரு. ஸோ இது மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுதுங்கிற மாதிரி வரலாறுல பதிவு பண்ணியிருக்காங்க. எப்போனா 1756. ஓகேங்களா. ஸோ இது இப்படி நடக்கும்போது எல்லாமே தொடர்ந்து புலித்தேவனா வெற்றி பெற்றதுனால ஆற்காடு நவாப் பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா 1755 2 பேர் தோத்துருப்பாங்க. யாரு? கர்னல் ஹரானும் தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு, ஆங்கிலேயரான கர்னல் ஹரானும் பிளஸ் மாபூஸ் கானும் தோற்கடிக்கப்பட்டார். ஸோ இதனால நம்ம முகமது அலி என்ன பிளான் பண்ணுவாருன்னா, ஆங்கிலேயரோட ஒரு ஒப்பந்தம் போட்டு நீங்களே அந்த பகுதி நிர்வாகம் பண்ணுங்க மதுரை பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மாபூஸ் கான் திறமை இல்லாத பர்சன்ற மாதிரி தெரிஞ்ச பிறகு மதுரையோட ஆளுநரா யாரை போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1756 ஒரு திறமையான தலைவரான கான் சாஹிப்ங்கிற அல்லது மருதநாயகம் அல்லது யூசப் கான், மூணுமே ஒரே பர்சன் தாங்க. ஒரே பர்சன் கான் சாஹிப் நியமிக்கிறாரு. ஸோ இவரு ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். சரிங்களா. பாருங்க, கான் சாஹிப் அல்லது மருதநாயகம் அல்லது யூசப் கான். இவரை எப்போன்னா 1756. ஸோ 1756 தான் ஸ்ரீவில்லிபுத்தூரையும் வெற்றியின் மணிமகனமா விளங்கும். அந்த பகுதியை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த டைம்ல மதுரையோட ஆளுநரா யார் வராங்கன்னா கான் சாஹிப் வராரு. ஓகேங்களா. ஸோ ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயரோட ஒப்பந்தம் எப்பன்னா 1755 ஒப்பந்தம் போடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா 1756 1760 வரைக்கும் என்ன நடக்குன்னா பல்வேறு முற்றுகையை புலித்தேவர் மேற்கொள்வாரு. இப்ப குறிப்பா சொல்ல போனா திருநெல்வேலி முற்றுகை பண்ணுவாரு, பாளையங்கோட்டை. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்து அந்தந்த பகுதி போய் பேச்சுவார்த்தை நடத்தும். எங்க கூட்டணியோட சேர்ந்து ஆங்கிலேயர் எதிருங்க, இல்லைன்னா உங்க பகுதியை நாங்க கேப்சர் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளை நெக்ஸ்ட் அடுத்தடுத்து அட்டாக் பண்ணும்போது அதை எல்லாமே முறியடிப்பு செய்யறாரு கான் சாஹிப். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வெற்றிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன, கான் சாஹிப் தடுக்கிறாரு. அவரோட வீரர்களை விட்டுதான் தடுக்கிறாரு. டைரக்டான ஃபைட்ல இது வரைக்கும் மோதல. எப்பன்னா 1760 வரைக்கும் மோதல தவிர்க்கிறாரு. நேரடி போரை தவிர்க்கிறாரு. யாரோட? புலித்தேவனோட. ஓகேங்களா. யாரோட? புலித்தேவனோட. ஓகேங்களா. புலித்தேவனோட நேரடி ஃபைட்டை அவாய்ட் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 1760 பீரங்கி படம் வருது. ஸோ ஏன் தவிர்க்கிறாருன்னா அவர்கிட்ட போதிய படைபலம் இல்லை. ஸோ 1760 பீரங்கி படம் வந்தோடனே 1761 அதுக்கு அடுத்த வருஷமே அந்தாநல்லூருங்கிற ஒரு பிளேஸ்ல
கான் சாஹிப் வந்து தன்னோட பீரங்கி படை மூலயமா போரை மேற்கொள்றாரு. ஸோ புலித்தேவன் விசஸ் கான் சாஹிப், இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கான் சாஹிப் வந்து ஜெயிச்சிடறாருங்க. புலித்தேவன் தப்பி ஓடுறாரு. ஸோ தப்பி இதுல வந்து எந்தெந்த பகுதிகளை பிடிக்கிறாருன்னா முக்கியமான நெற்கட்டும் செவ்வல், பனையூர், வாசுதேவ நல்லூர். ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து புலித்தேவன் தன்னோட கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துவாரு. பேச்சுவார்த்தை தோல்வியோடையும் அந்த பகுதியை கேப்சர் பண்ணி அங்க ஒரு கோட்டையை கட்டி தன்னோட கண்ட்ரோல்ல புலித்தேவன் எடுத்துருவாரு. ஸோ இது எல்லாத்தையுமே கான் சாஹிப் எப்போ தன்னோட வசம் எடுக்கிறாருன்னா 1761. ஓகேங்களா. ஸோ எடுத்த பிறகு புலித்தேவன் தப்பி போறாரு. ஸோ தப்பி போன பிறகு கான் சாஹிப் வந்து என்ன ஒரு ஆர்டர் வருதுன்னா, நீங்க வந்து இதுக்கப்புறம் ஆற்காடு நவாப்புக்கு தான் வந்து சேவை செய்யணுங்கிற மாதிரி ஆர்டர் வருது. கான் சாஹிப் வந்து கிளர்ச்சியில ஈடுபடுறாரு. ஸோ கிளர்ச்சியில ஈடுபட்டுட்டு தானே வந்து அந்த மக்களோட பேச்சுவார்த்தை பண்ணி தானே ஒரு பாளையக்காரர் மாதிரி தானே ஆட்சி பண்ணலாம்னு ஒரு முயற்சி பண்றாரு. ஸோ இந்த முயற்சி ஆங்கிலேயர் காருக்கு போகுது. ஸோ 1764 கான் சாஹிப்புக்கு எதிராக கான் சாஹிப் எதிராக பிரிட்டிஷ் ஆதரவா ஒரு கேப்டன் கேம்பல்ன்றவரை வந்து அனுப்புது பிரிட்டிஷ். ஸோ இதுல கேப்டன் கேம்பல் வெற்றி பெறாரு. கான் சாஹிப் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. ஓகேங்களா. கான் சாஹிப் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. ஸோ இதை அறிஞ்ச புலித்தேவன் எப்போ 1764 நடக்குதா. ஸோ புலித்தேவன் இப்போ வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்கிறார். ஸோ 1764 கான் சாஹிப் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு புலித்தேவன் ரிட்டன் வந்து நெற்கட்டும் செவலை என்ன பண்றாரு, மீட் பண்றாரு. ஸோ எப்பன்னா இதுவும் 1764 நடக்குது. ஓகேங்களா. 1764. ஸோ இதை வந்து மறுபடியும் பிரிட்டிஷ் எப்போ தெரிஞ்சுப்பாங்கன்னா, ஸோ புலித்தேவன் வந்து மறைமுகமா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரோட பகுதின்ற மாதிரி. ஸோ இந்த கேப்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட கோட்டைகளை வந்து பலமா கட்டிட்டு இருப்பாரு. ஸோ 1767 மறுபடியும் கேப்டன் கேம்பல் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அனுப்புறாங்க. மறுபடியும் கேப்டன் கேம்பல் ஆங்கிலேயர்கள் அனுப்புறாங்க. யாருக்கு எதிராக, புலித்தேவனுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் வெற்றி பெறாரு. புலித்தேவன் வந்து தோற்கடிக்கப்படுறார். ஸோ மறுபடியும் தலைமறைவு வாழ்க்கையை வந்து மேற்கொள்றாரு. ஸோ தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது பல்வேறு கூட்டமைப்போட பேச்சுவார்த்தை அப்பயும் தொடர்றதுனால கூட்டமைப்புல இருக்க ஆனந்தா நாராயணன்ற ஒருத்தர் வந்து பிடிச்சு பிரிட்டிஷ் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ஸோ காட்டி கொடுத்துட்றாரு, இந்த மாதிரி வந்து புலித்தேவன் இங்க தான் இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இதுல புலித்தேவன் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு பகுதிக்கு கொண்டு போச்சு மலியில வந்து புலித்தேவன் வந்து எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு. ஸோ நான் வந்து போற வழியில இருக்க ஒரு கோயில்ல வந்து சாமி கும்பிடணுங்கிற மாதிரி முறையீடு செய்யறாரு. ஸோ அப்ப சாமி கும்பிடுறப்ப அங்கிருந்து தப்பிச்சிட்டதா வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் புலித்தேவனை பத்தி எந்த ஒரு தகவலும் வந்து நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா. இவ்வளவுதான் வந்து ஹிஸ்டரியில கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ புலித்தேவரை காட்டி கொடுத்தது யாருன்னு கேட்டா ஆனந்த நாராயணன். ஓகேங்க. தலைமறைவு ஆனதை பிடிச்சு கொடுத்தாரு. ஸோ இதுக்கப்புறம் புலித்தேவனோட தளபதி பத்தி ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அவரு தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒண்டி வீரன். ஸோ ஒண்டி வீரன் பத்தி வரலாறுல நிறைய தெரிஞ்சிருப்போம். ஸோ பல்வேறு கதைகள், கதைப்பாடல்கள் கூட இருக்கு. ஒண்டி வீரன். ஸோ ஒண்டி வீரன் வந்து ஒரு வார்ல போயிட்டு தன்னோட கையை இழந்துட்டு வந்த பிறகு புலித்தேவனை சந்திக்கும் போது என்ன என்ன இதுன்னு ஒண்டி வீரான்னு கேட்கறதுக்கு, ஸோ கேட்டதுக்கு ஒண்டி வீரனோட பதில் என்ன இருந்துச்சுன்னா, நான் எதிரியோட படையில புகுந்து பல்வேறு தலைகளை வந்து கொய்தேன். ஸோ கொய்ததுக்காக எனக்கு கிடைச்ச பரிசு என்னோட கை வந்து நான் பறி கொடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாராம். ஸோ அதையே வந்து ஒரு நெகட்டிவா சொல்லாம எவ்வளவு பாசிட்டிவா வந்து சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோட்டைகள் எல்லாமே, ஸோ பாளையக்காரர்கள் பார்த்தோமே புலித்தேவன் பல்வேறு பகுதியை வந்து முற்றுகையிட்டு அந்த பகுதியை கேப்சர் பண்ணி அங்கே கோட்டைகள் கட்டினார். ஸோ இதெல்லாம் பாளையக்காரர்கள் கட்டின கோட்டை எல்லாமே எப்போ வந்து இடிக்கப்படுதுன்னா 1741, 1841, சாரி 1841 எல்லா கோட்டைகளும் வந்து இடிக்கிறாங்க. யார் இடிக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் ஐஏஎஸ் ஆன மாவட்டாட்சியரான பிளாக் பர்ன்றவர் வந்து அந்த பகுதி எல்லாத்தையுமே இடிக்கிறார். ஸோ அதாவது தென் தமிழகத்துல இருக்க அனைத்து பாளையக்காரர்கள் கோட்டையை இடிச்சுட்டு மதுரையை வந்து விரிவாக்கம் பண்றாரு. ஸோ எப்போ 1841ங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளவுதாங்க புலித்தேவரை பத்தின டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த பகுதி தான். ஸோ இந்த மேப் ரொம்பவே முக்கியம். ஸோ ஹைதர் அலி, ஏன்னா ஹைதர் அலி கூடயும் நம்ம புலித்தேவன் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து மேற்கொண்டிருப்பாரு. ஏன்னா ஹைதர் அலி எதிரிக்கு எதிரி நண்பன்ற கான்செப்ட். ஹைதர் அலி பிரிட்டிஷ்க்கு வந்து ஆப்போசிட்டான பர்சன், எதிர்த்தாரு. அதனால ஹைதர் அலி கிட்டே வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் ஹைதர் அலியான சரியா வந்து ஹெல்ப் பண்ண முடியாது புலித்தேவனுக்கு. அதே மாதிரியே பிரிட்டிஷ் டீமுக்காக எதிரி யாரு, பிரெஞ்சோட கூட்டணியில இருக்கிறது யாரு, சந்தா சாஹிப். ஆற்காடு பகுதிக்கு 2 வருஷமா பார்த்தேன். ஆற்காடு பகுதிக்கு 2 வருஷமா பார்த்தேன். முகமது அலி, சந்தா சாஹிப். ஸோ சந்தா சாஹிப்போட டீம் தான் பிரெஞ்சு. ஸோ பிரெஞ்சோட கூட்டணி பண்ணிடுறாரு இவர் அங்க. ஸோ சந்தா சாஹிப்போட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து, அதாவது முகமர்கள் கூடயும் யாரு கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா யாரு, புலித்தேவன். ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட்டேஷனா பாருங்க, அப்பதான் இந்த கான்செப்ட் புரியும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூங்க.